இந்த அழகான மேடையில் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் சாலமோன் பாப்பையா பேசுவார். மாங்கால் கிராம பெருங்குடி தாய்மார்களே, இந்த புரட்டாசி மாதத்திலே இரண்டாம் சனி விழாவை கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டு? 5 ஆண்டுகளாக இந்த கிராமத்தில் சீரும் சிறப்புடன் வழி நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இதே கிராமத்தை சேர்ந்த தேவி அம்மையார் மற்றும் அவருடைய குடும்பத்தார் இந்த புரட்டாசி மாதத்திலே இரண்டாம் சனி இந்த உலகத்தில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை காத்து ரட்சிக்கும் கருணை கடவுள் அந்த வைகுந்த வாசன் அந்த ஏழுமலையான் அந்த ஆண்டவனுக்கு சிறப்பான ஒரு அபிஷேக ஆராதனை செய்து திருவிழா செய்து இந்த புனிதமான மேடையில் பந்தவாசி ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றத்தினார் இந்த புனிதமான மேடையில் வல்லாளர்கள் மத என்னும் நிசாசனி சம்மாரம் என்ற மலையனூர் அங்காள பரமேஸ்வரி உற்பனம் வல்லாளகண்ணன் சரித்திரம் மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி மகத்துவம் வல்லாளகண்டன் சரித்திரம் என்ற ஒரு அருமையான புராண சரித்திர நாடகம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சென்னை நகரம் பள்ளி கலந்து வருகை தந்திருக்கின்ற அருள் ஐயா அருள் இவருடைய கலைதேவி நாடக மன்றத்தின் மீது அதிக பற்று உள்ளவரும் இவருடைய கலைதேவி நாடக மன்ற நடிகர் மீது அதிக பாசம் உள்ளவரும் பள்ளிக்கரணை அருள் ஐயா அவர்கள் இவருடைய கலைதேவி நாடகத்தை பாராட்டுவோமார் 201 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இவருடைய கலைதேவி நாடகம் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.
உங்களுடைய அன்பு மனைவி ஆசை மனைவி விசாசனி தங்களுடைய பாதத்தை வணங்குகின்றேன். வாழ்க 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 என்றென்றும் 100 ஆண்டு காலம் வாழ்க. மனைவி அமைவதல்ல உண்மையான வார்த்தைகள். நாங்கள் இருவரும் அரசாங்கம் செய்த பேச போகிறோம். இங்க உள்ள வேலை கிடையாது. தலை காட்டாதே. நாங்க அரசாங்க விஷயத்தை இருவரும் பகிர்ந்து பேச போறோம். நீ இடத்துல இருக்க கூடாது. இங்க பாருடா, நீ சின்ன குழந்தை. இதெல்லாம் நீ பாத்தினா உன்னை வாரி அடிச்சிடும். கண்ணு கெட்டுடுண்டா. இதெல்லாம் பார்க்க கூடாது. பயந்துடுவேன். திரும்பி திரும்பி பார்க்க போறேன். நமக்கு திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆனது? பல ஆண்டுகள் முன்னோடி விட்டது. பல ஆண்டுகள் முன்னோடி. ஆனால் அன்று முதல் இன்று வரை நாம் இருவரும் சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆகையால் தான் உன்னை அதிவிரைவாக அளவு கிடந்த ஆசை சுவாமி. உங்களுக்கு தருவாயில் பார்க்கும் பொழுது சொல்வார்களா? என் அருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சொல்லுவதே. இருந்தாலும் என் மனதில் ஒரு குறை இருக்கிறது. தன்னோட மனதில் ஒரு குறை இருக்கின்றதா? அதுக்கு எப்பேற்பட்ட குறை கட்டாய்? பல ஆண்டுகள் முன்னாடி ஆனால் ஒரு குழந்தை
ஒரு நாள் வச்சிருந்த இல்லையே. எத்தனையோ நாளுக்கு ஒருத்தனை மாறி வருகிறேன். நண்பனும் பகை போல் தெரியும் புரியும் கொஞ்சம் மனம் இறங்காதா உனக்கு நிலை புரியா தெய்வம் என்றால் அது தெய்வம் தயவு சிலை என்றால் அது சிலைதான் உண்டு என்றால் அது உண்டு இல்லை என்றால் அது இல்லை கொஞ்சம் மனம் இருக்காதா உனக்கு நிலை இதை கொடு, கொடையா, கொடா. வடை போடுறது கொடுப்பா பாருமா. அப்படியே கட்டுறேனே. வழியில ஓட்டு போடுறது யாரு? விட்டாய் கொடுக்க சொல்ல வரேன். இவன் சில சில பார்க்கிறேன். எனக்கு குழந்தை கட்டும். ஞாமா குழந்தை இல்லைன்னு தானே அழுகிறாரு. சிவனை குறித்து தவம் செய்து அடே சுவாமி, இந்த உலகத்திற்கே படி இறக்கக்கூடிய பரமன் என்னுடைய வயிற்றில் கருவாகி உருவாகி விட்டால் இந்த உலகத்திற்கு படி இழப்பது யாரிடா? தப்பா நினைக்காதம்மா. நாட்டு மக்கள் அனைவரும் என்ன செய்வார்கள்? நீ தவறா புரிந்து கொண்டிருக்கிற. வழி அளக்கக்கூடிய பரமனே உனது வயிற்றில் குழந்தையாக இல்லை, அந்த ஈஸ்வரன் அருளா உனக்கு குழந்தை பிறக்கும். அதை விலை குட்டியாக்கும். அப்படி மகன் எனக்கு பிறந்து விட்டார். என்ன அப்பா என்று உடனே தேவடியா போல பாடு போட்டான். சுத்த கேட்கும். உங்களுடைய விருப்பப்படி இமாச்சலம் சென்று நீ பயப்படாத. வழி அளக்கக்கூடிய பரமன் உன் வயிற்றுல குழந்தை. அந்த பரமன் அம்சமாக அழகான குழந்தையை பெற்ற. என் கணவர் உரைத்த வார்த்தையை சிறப்பித்து கேட்டாயா? அந்த பரமத்தினுடைய வயிற்றில் ஒழுங்காக பிடித்து வைத்தவன். அவன் பொம்பளை சமாளிக்க தெரியாதவன். கொண்டாட்டி மாட்டிட்டான். சுவாமி, சரி சுவாமி, நீங்கள் அமருங்கள். உங்களுக்கு வெற்றி மாலை சூட்டி சீக்கிரம் பாருங்க. சீக்கிரம் வருவே சீக்கிரம் வருவே எஜமானே வருவே சிவபெருமான் அருளா சீக்கிரம் பாருங்க.
மருவி ஜெயமதை சிவபெருமான் அருளா அருளா நான் அது சென்று வரும் வரை நான் வணங்கக்கூடிய அந்த மூங்கில மலை இருவரும் குழந்தை பிறக்கும் ஜாக்கிரதை. நாளை சென்று வருகிறேன். வீட்டுக்காரர் போயிட்டாரு, கவலைப்படாத. கைலாயம் போகிறான், அவர் வந்தா பார்த்துக்கோ. இல்லைன்னா கைலாயம் சென்று திரும்பி வந்ததாக சரித்திரமே கிடையாது. அவர் வரலன்னா நாங்க ஒரு நல்ல ஆதரவு வார்த்தைகள் எடுத்து அன்பந்த நாடக கலாரசை பெருமக்களே, அன்பு குழந்தைகளை இந்த அருமையான நல்ல நேரத்திலே அருகாமையில் இருக்கக்கூடிய சந்தமேடு பகுதியைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அருமை ஐயா மகேஷ் ஐயா அவர்கள் என்னுடைய குலதேவி நாடகத்தை பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார். அன்பளிப்பு வழங்கிய மகேஷ் ஐயா அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் எல்லா வளமும் பெற்று நலமாக வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல ஆண்டவனை வேண்டி வழங்கி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அதே போன்று அருகாமையில் இருக்கக்கூடிய பெருநகர் கிராமத்தை சேர்ந்த கடாத்தலையன் மகன் மொடாத்தலையன் எனக்காக கொடுத்தது ஒன்றுமே இல்லை. நன்றி, வணக்கம்.